ஹாய் காய்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சேலம் மாவட்டத்தில் உள்ள இளம்பிள்ளைக்கு மிக அருகில் கஞ்சமலை சித்தர் கோவில் அமைந்துள்ளது. காலங்கிநாதருடைய ஜீவசமாதி கஞ்சமலையில் தான் இருக்குது. கோவிலோட தல வரலாறு பார்த்திங்கன்னா, மூலிகை அதிகம் நிறைஞ்சு இருக்குது அந்த கஞ்சமலையில். ஸோ ஒவ்வொரு பௌர்ணமி அமாவாசை நாளில் சிறப்பு பூஜை நடக்குது. பௌர்ணமி நாளில் மக்கள் அனைவரும் கிரிவலம் வராங்க. ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சுருந்தாங்கன்னா மொட்டை அடித்து அந்த கிணத்து தண்ணியில் குளித்தாலே தீராத நோய்களும் தீருது அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குது. உடலில் தோல் வியாதியால் பாதிக்கப்பட்டவங்களும் அந்த தண்ணியில் குளித்தா அந்த தோல் வியாதி தீரக்கூடிய சக்தி அந்த நீரில் இருக்குது, புனித நீரில் இருக்குதுன்னு ஒரு ஐதீகம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக யாருக்காவது தோல் வியாதி இருந்திருந்தால் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, கண்டிப்பாக சரியாகும். கஞ்சமலையிலேயே முருகன் கோவில் மலை மேலே அமர்ந்திருக்காரு. சுமார் ஒரு 50 to 60 படி 100 படிக்குள்ளே இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா ஞானகுரு பாலதண்டாயுதபாணி அப்படிங்கிற கோலத்தில் முருகன் அமைஞ்சிருக்காரு, நமக்கு காட்சி கொடுக்குறாரு. பயங்கர சக்தி வாய்ந்த கோவில். முடிந்தவரை எல்லாரும் சித்தருடைய ஜீவசமாதி, சித்தர்கள் வாழ்ந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. அங்கே பசியால் யார் கஷ்டப்பட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஒருவருக்காவது தங்களால் இயன்ற ஒரு அன்னதானம், ஒரு சாப்பாடோ, பிஸ்கெட்டு, ஜூஸு, இளநீ, இந்த மாதிரி ஏதாவது முடிஞ்சது நமக்கு அவங்களுக்கு ஒரு டீ, காஃபி இந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக நம்மளுடைய கர்மாக்கள் இதில் தான் நமக்கு கழியும். கண்டிப்பாக ஒவ்வொரு ஜீவசமாதியும் ஒவ்வொரு சித்தர்களும் நமக்கு மறைஞ்சிருந்தாலும் நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்களை அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்கள உண்மையாக நம்ம உண்மையாக நேர்மையாக வழிபட்டோம் அப்படின்னா நம்ம கூட அவங்க பயணிப்பாங்க, நமக்கு நிறையா நல்லா வழிகாட்டுவாங்க, நிறைய நன்மைகளை நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. நம்மளும் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு அடையலாம். இது என்னுடைய என்ன சொல்கிறது, நானும் சித்தர்கள் வழிபாட்டில் தான் இருக்கேன். நான் பெற்ற பயன் இவ்வுலகம் பெறணும்னு சொல்கிறேன். நான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு, தன் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெறணும். அதுபோல் தான் நானும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா இருக்குது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இது ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லோரும் நமக்கு இது வேணும் அது வேணும்னு நாம் கேட்குறத விட எனக்கு என்ன தேவைங்கிறது நீங்கள் கொடுங்க, உங்களுக்கு தெரியும், நீங்கள் செய்யுங்க அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட எப்போவுமே கேட்கணும். நான் எப்போவுமே அப்படி தான் கேட்பேன். எனக்கு அது கொடுங்க இது கொடுங்கன்னு நான் கேட்கவே மாட்டேன். எனக்கு என்ன தேவைங்கிறது உங்களுக்கு தெரியும், நீங்கள் எனக்கு என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிக்குவேன். அதுக்கான சக்தியும் நீங்கள் எனக்கு கொடுக்கணும், தாங்கிக்கூடிய சக்தியும் கொடுக்கணும். கஷ்டமோ நஷ்டமோ அதோட தாங்கிக்கூடிய சக்தியும் எனக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்குவேன். கண்டிப்பாக நமக்கு என்ன தேவைங்கிறது அவங்களுக்கு தெரியும். அவங்க நமக்கு ஒன் பை ஒன்னாக அதைய இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே வருவாங்க. அதை நம்ம உணரணும், நம்பணும். கண்டிப்பாக அவங்க கூட நம்ம ஜேர்னி பண்ணோம்னாலே, அவங்களுடைய கொள்கைகளை நம்ம பின்பற்றி வந்தோம்னாலே நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் அடைஞ்சிடலாம். கண்டிப்பாக இது சத்தியம், 100க்கு 100 இது உண்மை. சித்தர்கள் வழிபாடு தான் உண்மையான ஒரு ஆன்மீகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக அவங்க தான். ஏன்னா நம்மளோட கர்மாக்கள் அவங்க வாங்கிட்டு கடவுள்கிட்ட நேரடியாக நமக்கு நல்ல பயன்களும் நல்ல நன்மைகள், நமக்கு என்ன வாழ்க்கைக்கு தேவையோ அது கடவுள்கிட்ட நமக்காக வாங்கி கொடுப்பாங்க. அவங்க தான் சித்தர்கள். நம்ம பார்த்திங்கன்னா எத்தனைவோ பிறப்பு எடுத்திருப்போம். ஒவ்வொரு பிறப்புலையும் நம்ம என்னென்ன செஞ்சோங்கிறது நமக்கு தெரியாது. இப்படி ஒரு சித்தர்கள் நமக்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு குருவாக நமக்கு கிடைச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம அவங்கள பின்பற்றி வந்தோம்னாலே நம்ம வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் சகல பாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும். அது நமக்கு இது வேணும் அது வேணும் நம்ம கேட்கவே வேண்டியதில்லை. நம்ம அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம பின்பற்றி வந்தோம்னாலே கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் சேஞ்சஸ் நிறையா தெரியும். யாரையும் நம்ம சொல்லால் பேசக்கூடாது. யார் மனசையும் புண்படுத்தாமல் கண்டிப்பாக மன அமைதியோடு நம்ம இருந்தோம்னாலே
இறைவன் வந்து இறையை தேடி நாம் போக வேண்டியதில்லை, இறைவன் நம்மளை தேடி வருவாங்க. இது அகத்தியரோட வாக்கு, 100க்கு 100 அகத்தியர் சொன்ன வாக்கு இது. இது உண்மையிலேயே நான் வந்து பயனடைஞ்சிருக்கேன் உண்மையாகவே. ஸோ அதனால தான் உங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் எல்லாரும் இதை பின்பற்றணும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழணும். காளியம்மன் கோவிலும் இருக்குது. முருகன், காளியம்மன், காலங்கியநாதர் இவங்க 3 பேரும் அந்த இடத்துல இருக்காங்க. இன்னும் உள்ளே அந்த காட்டுப்பகுதியிலெல்லாம் உள்ளே போனோம்னா நமக்கு சிவன் லிங்கம் இருக்குது, சுயம்பு லிங்கம். அது வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, 18 சித்தர்களில் ஒருவர் தான் வந்து காலங்கியநாதர். நமக்கு 27 நட்சத்திரத்தில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு சித்தர்கள் இருக்காங்க. நமக்கு அவங்களோட ஜீவசமாதி இருக்குது இப்போவுமே. கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாடு வந்து அதுதான் உண்மை வழிபாடு. உண்மையான ஆன்மீகம் அப்படின்னாலே சித்தர்கள் வழிபாடு தான். கண்டிப்பாக நமக்கு உண்மையாக நேர்மையாக நம்ம என்ன கேட்டாலுமே அவங்கக்கிட்ட கிடைக்கும். நம்மளோட வாழ்க்கையை வேறு லெவலில் அவங்க கொண்டு போவாங்க. கண்டிப்பாக கஞ்சமலை போயிட்டு வாங்க. தீராத நோய்கள் யாருக்காவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக போய் அந்த காலங்கிநாதரை மனசார வேண்டிட்டு அந்த கிணத்துல குளிங்க. கண்டிப்பாக என்ன வியாதியாக இருந்தாலும் அது சரியாயிரும். கண்டிப்பாக நம்மளும் வாழ்க்கையில் நல்லா இருப்போம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வாழ்க வளமுடன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஓம் முருகா.